ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அரிசி வகைகளை உண்டு வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய இந்தியர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? இத சூப்பரா இருக்கு. எப்படி தெரியுமா? இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தோலோட அந்த டேஸ்ட்ல அருமையா இருக்கு. சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண்டங்கத்திரி சாப்பிட்டோம், தூதுவளை சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம். இன்னைக்கு நம்ம நல்லாவே இல்லை. காரணம், நமக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். இந்த காலத்தில் மல்டி விட்டமினுக்காக நிறைய மருந்து மாத்திரைகள் வந்தாச்சு இல்லையா? நிறைய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமானது, அது வரவேற்கத்தக்கது. அனைத்து மருத்துவர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகளோடு அவங்கள வரவேற்கிறேன். மருந்துகள் நிறைய கண்டுபிடிக்காங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த காலத்தில் மல்டி விட்டமினுக்கு எங்கே போனாங்க? அதாவது எல்லா சத்தும் வேணும் அப்படின்னா எங்கே போனாங்க? எங்கேயும் போகல, காலடியிலே இருந்துச்சு. என்ன தானே கேட்குறீங்க? வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மல்டி விட்டமின் அதாவது உடலுக்கு தேவையான சக்திகளை கொண்டது தான் மல்டி விட்டமின் சொல்கிறாங்க. இந்த மல்டி விட்டமின் உடம்பில் பல்வேறு வகையான சக்திகளை பிரித்து கொடுக்கும். உடல் ஆற்றல் இருக்கும், உடல் அற்புதமாக வேலை செய்யும். உடல் இயங்கணும் அப்படின்னு சொன்னால் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவை. இந்த ஊட்டச்சத்துக்களை இப்போ நவீன மருத்துவ முறையிலும் சரி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதியிலும் சரி, நிறைய மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் கொடுக்குறாங்க, வரவேற்கத்தக்கது. ஆனால் என்னுடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள் எங்கேயா போனாங்க மல்டி விட்டமினுக்காக? எங்கேயும் போக கிடையாது. அன்னைக்கு எங்கே இருந்தது மருத்துவமனை? இல்லை. அன்னைக்கு இருந்தது எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் தான். சித்த மருத்துவம் ஒரு உயிர் காக்கும் மருத்துவம். இந்த மூலிகைகள் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சாங்க, அந்த மூலிகைகள் எப்படி மல்டி விட்டமின் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மல்டி விட்டமினுக்காக நாம் இன்னைக்கு எடுக்கிற மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா தவசி முருங்கை. இது ஒரு முருங்கை இனத்தை சேர்ந்தது. தவசை முருங்கைனாக்கா வெள்ளையா சின்னையா பூ இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாய் கடிச்சிச்சு, பூனை கடிச்சிச்சு அப்படி சொன்னாக்கா அதுலேருந்து விஷத்தை முறிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ரத்தம் கிளாட்டாகாமல் இருக்கிறதுக்கு, ஹார்ட்டுக்கு ஒரு வீடியோக்கள் போட்டிருப்பேன். ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிறது உடலுக்கு தேவையான அனைத்து வகையான சக்தியும் தரக்கூட ஒரு அற்புதமான மூலிகை. ஏங்க, உடலில் என்ன சக்தி கம்மியாக இருக்குது, குறைபாடாக இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிறீங்களா? யோசிக்கவே வேண்டாம். மருத்துவர்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் டானிக்குகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்கிற இந்த மூலிகைகள் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான விட்டமினும் மல்டி விட்டமினும் கிடைக்குங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தவசி முருங்கை. இங்கே பாருங்கள், நிறைய வச்சுருக்காரு. இது மூலிகை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தாமரைப்பாக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய இயற்கை விவசாயி ஐயா ராமூர்த்தி ஐயா தோட்டத்தில், மூலிகை தோட்டத்தில் இருக்குது. இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தவசி முருங்கை. பாருங்கள், பக்கத்தில் இது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது ஐயா பாருங்கள், அங்கே இருக்கார் பாருங்கள். தினமும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிறாரு. பறவைகளுக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்க நிறைய தொட்டிகளை வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்த்துருக்கிறது தான் தவசி முருங்கை. இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது பதியம் போட்டால் தானாக வளரக்கூடியதுங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நர்சரியில் கிடைக்கும், இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த தவசி முருங்கையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான விட்டமின் மினரலும் கிடைக்குங்க. இந்த மூலிகையை பால் குடை வாழை அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. என்னையா புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறீங்களா? 1000க்கும் மேற்பட்ட அரிசி வகைகளை உண்டு வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய இந்தியர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? 1500க்கும் மேற்பட்ட அரிசி வகைகள் இருக்குங்க. அந்த அரிசி கிடைக்குன்னா பூங்கார் அரிசி, அது சாப்பிடுங்க. அதில் கிடைக்கலனா கருப்பு கவனி அரிசி, அது சாப்பிடுங்க. அதில் கிடைக்குன்னா சிவன் சம்பா அரிசி சாப்பிடுங்க, இல்லைனா ரத்தசால அரிசி சாப்பிடுங்க, இல்லைனா இலுப்பை பூ சம்பா அரிசி சாப்பிடுங்க. இது மாதிரிலாம் இந்த மூலிகையில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான ஊட்டச்சத்து வருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, ஒரு வழக்கமொழி இன்றைக்கி இருக்குது, எப்போ பாரு மருந்து மாத்திரை ஊசி, எப்போ பாரு கசாயம், ஏண்டா உடம்பை இப்படி கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இது மாதிரியான தவசை முறைகளை நம்முடைய முன்னோர்கள் சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்க. இது எப்படி சாப்பிட்ணுன்னா, இது முள் லைட்டாக இருக்கும், ஒன்றும் இல்லை, இது பெருசாக இல்லை.
இது தூய்மையாக இருக்குது. ஒவ்வொரு மூலிகையிலும் நஞ்சு இருக்குது. அதை எப்படி முறிக்கணும்னு தெரியும். நான் பச்சை சாப்பிட்றேன், நீங்களும் பச்சை சாப்பிட வேண்டாம். இது சமைச்சு சாப்பிடணும். கீரை குழம்பா சாப்பிடுங்க, கீரை பொரியலாக சாப்பிடுங்க, கீரை கூட்டாக சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மூலிகைகள் பாருங்கள் நிறையா இருக்குது. இது எல்லாமே நர்சரி கண்ணில் இப்போ நிறைய கிடைக்குது. இல்லைன்னா ஐயக்கட்டுக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாடி தோட்டத்தில் வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து வகையான சக்திகள் வேணுமா, வாரத்துக்கு 2 முறை 3 முறை கீரை குழம்பு செஞ்சு சாப்பிட்றீங்களா? என்னென்னமோ கீரையெல்லாம் வந்துருச்சுங்க. இப்போல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஹைப்ரிட்டில் வந்துருச்சுங்க. ஏங்க அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாமெல்லாம் சாப்பிட்ட கீரைகள் போயிடுச்சு. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம், கண்ணு நல்லா இருந்துச்சு. வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டோம், கண்ணு நல்லா இருந்துச்சு, லிவர் நல்லா இருந்துச்சு, உடம்பும் நல்லா இருந்துச்சு. அகத்திக்கீரை சாப்பிட்டோம், பாய்சன் போயிடுச்சு, உடம்பு நல்லா இருந்துச்சு, புண்ணு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மணத்தக்காளி கீரை சாப்பிட்டோம். கல்யாண முருங்கை கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்காயான்னு கேட்பாங்க, தெரியாது. முசு கீரை, இதெல்லாம் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தவங்க தாங்க நாம். சரிங்களா? சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண்டங்கத்திரி சாப்பிட்டோம், தூதுவளை சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம். இன்னைக்கு நம்ம நல்லாவே இல்லை. காரணம் நமக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல. அனைத்து வகையான வைட்டமினுக்கும் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்கும் மல்டி விட்டமினா ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு பார்த்தா தவசி முருங்கை. இதுதாங்க, இதை பாருங்க, இங்கே பாருங்க, இது தவசி முருங்கை. இங்கேருந்து பறிச்ச இலை. இதை சூப்பராக இருக்குது. எப்படி தெரியுமா? இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், தோலோட அந்த டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இது மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா எல்லா வகையான சக்தி கிடைக்குங்க. இன்றைக்கி சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே நூடுல்ஸ் சாப்பிட்டு உடம்பே கெடுத்து வச்சுருக்கோம். காலையில் சாப்பிட எழுந்தோடனே இட்லி தோசை உடம்பே கெடுத்து வச்சுருக்கோம். மதியம் சப்பாத்தி பூரி பிரியாணி, நைட்டில் சப்பாத்தி பூரி பிரியாணி, நூடுல்ஸு, ஜங்க் ஃபுட்டில் என்னென்னமோ வந்துச்சுங்க. என்னதுங்க, பீட்சா பர்கரு, அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்களே, ஏங்க நிறைய வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பானிபூரி வந்துருச்சு, பரோட்டா வந்துருச்சு, நிறைய வந்துருச்சுங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசுனாலும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன தம்பி, நீங்கள் வேறு, நீங்கள் கற்றுட்டேரு, இது சாப்பிட்டா நான் நல்லா தானே இருக்கோம், நல்லா தானே செய்யணுமா, அது நல்லா தான் ஹெல்த்தாக இருக்குன்றாங்க. ஆனால் வயசு மூத்தம்போது, அதாவது வயது முதிர்ந்த நிலையில் நீங்கள் வரும்பொழுது அன்னைக்கு நீங்கள் யோசிப்பீங்க, இன்னைக்கு உடம்புல ரத்தம் இருக்கு தெரியல, நாளைக்கு வயசானவங்களா ஒரு 30 40 50 60 வயசு 70 வயசு வரும்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு சொல்ல வரேன். அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னா நாமளும் நல்லா இருக்குன்னா இது மாதிரியான இயற்கையான மூலிகைகளை சாப்பிடுங்க, உண்ண மருந்த உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன். நம்முடைய சந்ததிக்கு, வருங்கால சந்ததிக்கு இது மாதிரியான இயற்கையான உணவுகளை சேமித்து வச்சுட்டு போகணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இனிமே மல்டி விட்டமினா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், உடம்புல நோயே வரக்கூடாது. சரிங்களா? அனைத்து வகையான சத்தியம் கிடைக்கணும், அனைத்து வகையான ஊட்டச்சத்தும் கிடைக்கணும். இது எது இருக்குன்னு தெரியல. இது மாதிரி தவசி முருங்கையை வாங்கி நட்டு கீரை குழம்பா சமைச்சு சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பீங்க. புரிஞ்சுங்களா? அதனால் மல்டி விட்டமினாக செயல்படுற ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த தவசி முருங்கை. இன்றைக்கி அற்புதமான ஒரு பதிவை பார்த்துருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.